ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி திருநாள். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறை நீங்க ஏற்றி வைக்கிறதால கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும். முருகப்பெருமாள் அருள் பரிபூர்ணமா நீங்க பெற முடியும். அது என்ன தீபம், அது எத்தனை மணிக்கு ஏற்றி வைக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எந்த மாதிரி ஏற்றி வைக்க போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் முருகப்பெருமானுக்காக எடுக்கக்கூடிய 6 நாட்கள் விரதம். இதுல கந்த சஷ்டியோட கடைசி நாள் தான் சூரசம்ஹாரம் வரப்போகுது. இந்த வருஷம் அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதத்துக்கான முதல் நாள்ல இருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 6 நாட்கள் முருக பக்தர்கள் அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றிக்கிறதுக்காக முருகப்பெருமான் நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. ஒரு வருஷமும் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி தான் கந்த சஷ்டி. அப்படிப்பட்ட கந்த சஷ்டி நமக்கு இந்த வருஷம் அக்டோபர் 27ஆம் தேதி வந்திருக்கு. கந்த சஷ்டி ஒரு நாள் தான் கணக்கு. எதுக்காக 6 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கந்த சஷ்டி விரதத்துக்கான 6 நாட்கள் அப்படிங்கிறது அக்டோபர் 22ல இருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும். ஆனா சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த அக்டோபர் 27 தான் நாம முழு கந்த சஷ்டி நாளா கணக்குல எடுத்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு தான் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி வருது. மாதம் நமக்கு 2 சஷ்டி வரும். தேய்பிரைக்கு பிறகும் வளர்பிறைக்கு பிறகும் 2 விதமான சஷ்டி வரும். இதுல வளர்பிறையில வரக்கூடிய மாதம் வரக்கூடிய சஷ்டிய பெரிய சஷ்டியா கணக்குல எடுத்துக்கிட்டு அன்றைக்கு தான் முருக பக்தர்கள் மாதம் விரதத்துக்கான வழிபாடு செய்வாங்க. குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணவரன் கைகூடி அமையாதவங்க, சரியான வேலை அமையாதவங்க, இது மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் சரி, சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது அது நிச்சயம் கைகூடும். அப்படி ஒருவேளை வருஷத்துல வரக்கூடிய மற்ற சஷ்டி திதிகளுக்கு, அதுவும் மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை, முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு பெருசா ஈடுபாடு காமிச்சதில்லை அப்படின்னாலும் வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு கந்த சஷ்டி விரதத்தை நீங்க 6 நாட்கள் கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, கந்த சஷ்டி தினம் வரக்கூடிய அக்டோபர் 27ஆம் தேதி அன்றைக்கு ஒரு நாள் நீங்க முருகப்பெருமான் நினைச்சு மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது கேட்ட வரன் அப்படியே கிடைக்குமாம். சில பேருக்கு சரியான வேலை அமைந்திருக்காது. வேலை அமைஞ்சதுக்கு பிறகு திருமண வரன் கைகூடி வராது. அப்படியே திருமண வரன் கைகூடி வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறை கந்த சஷ்டி விரதத்தை நீங்க அனுஷ்டிக்கும் போது அந்த எல்லா பிரச்சனைகளும் தூள் தூளாக மாறும். 6 நாட்களும் விரதம் இருந்து முருகப்பெருமான் நினைத்து நீங்க வழிபாடு செய்தாலும் சரி, இல்ல என்னால 6 நாட்கள் இருக்க முடியல, கந்த சஷ்டியோட கடைசி நாள் அதாவது சூரசம்ஹார தினம் அன்னைக்கு மட்டும்தான் என்னால வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா இருக்கலாம். பெரும்பாலான முருக பக்தர்கள் இந்த 6 நாட்களும் பகல் முழுக்க மிளகு தண்ணீர் எடுத்து விரதம் இருப்பாங்க. மாலை 6-7 மணிக்கு மேல முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க. 6 நாட்களும் பின்பற்ற முடியாதவங்க கடைசி நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நீங்க பண்ணிக்கலாம். கந்த சஷ்டி தினம் வரக்கூடிய அந்த அக்டோபர் 27ஆம் தேதி இருக்குல்ல, அன்றைக்கு நமக்கு நாள் முழுக்க சஷ்டி திதி இருக்கு. எப்படி பார்த்தாலும் மாலை ஒரு 5:30 6 மணிக்கு மேலதான் அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்வார். அந்த நேரத்துல வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை ஒழிக்க விட்டு கேட்கறது, அவருக்கு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறது, இது எல்லாமே நீங்க பண்ணலாம். அந்த நேரத்துலதான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி தினமாக வரக்கூடிய சூரசம்ஹார தினம் அன்னைக்கு நீங்க ஏற்றி வைக்க போறீங்க. இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்ப நீங்க வீடியோல பாக்குற பொருட்கள் தான். ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப உகந்த ஒரு தானியம். செவ்வாய் பகவானோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான். நீங்க செவ்வாய் பகவானை வணங்கும் போது நேரடியா நீங்க முருகப்பெருமான் அருளையும் பெற முடியுமா? கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கையில ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு, அதோட பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நினைத்து கந்த சஷ்டி அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம். அதனாலதான் செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் உகந்த ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை நீங்க எடுத்து வச்சிருக்கணும். அடுத்ததா ஒரே ஒரு மஞ்சள், அது விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள், குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள், எந்த மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல, சாஸ்திரத்துக்கு ஒரு மஞ்சள் நீங்க எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் மங்களகரத்தோட மறு உருவம். வீட்டுல சுபகாரிய தடைகள், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம, வீட்டுல வளைகாப்பு விடாம,
திருமண வரன் கைகூடி அமையாம சுபகாரிய தடைகள் அதிகமா இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களை போக்கிக்கிறதுக்காக தான் நாம இந்த இடத்துல மஞ்சளை பயன்படுத்துறோம். அது கூட 2 சில்லறை நாணயம், அதுல வைத்து விளக்கேற்றுவதற்காக ஒரு அகல் விளக்கு. கண்டிப்பா கார்த்திகை தீபத்துக்காக எல்லோரும் அகல் விளக்கு வாங்கி வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைனா கூட கந்த சஷ்டி திருநாள் அன்னைக்கு ஒரு அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுல நீங்க இந்த பரிகாரத்துக்கு ஒரு விளக்கை எடுத்துக்கலாம். கந்த சஷ்டியோட கடைசி நாள், அதாவது இந்த சஷ்டி திதி வரக்கூடிய அக்டோபர் 27ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே முருகப்பெருமான் அசுரனை வதம் செய்ததுக்கு பிறகு சின்னதா ஒரு தட்டு மேல ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு நடுவுல நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அகல் விளக்கை வைத்து அதுக்கு இருபுறமும் 2 சில்லறை நாணயங்கள், அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த விளக்குக்கு முன் பகுதியில ஒரே ஒரு துண்டு மஞ்சள், அது எந்த மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்லை. இந்த தீபத்தை அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை கந்தசஷ்டி திருநாள் வரக்கூடிய சூரசம்ஹாரம் தினம் வரக்கூடிய அன்றைய தினம் உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏற்றி வைக்கணும். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முருகப்பெருமான் கிட்ட உங்களோட எல்லாவித கோரிக்கையும் நீங்க முன்வைக்கலாம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு இல்லாம ஒட்டுமொத்த பிரச்சனையும் நீங்க முன்வைக்கலாம். அதாவது நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்காக தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த கஷ்டமும் தீர்வதற்கு நம்ம முருகப்பெருமானை வணங்கலாமா? அந்த அளவுக்கு கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கந்தசஷ்டி திருநாள் வரக்கூடிய சூரசம்ஹாரம் தினம் அன்னைக்கு அவருக்கு ரொம்ப உகந்த துவரம்பருப்பு, மங்களகரத்தோட மறு உருவமாக இருக்கக்கூடிய மஞ்சள், 2 சில்லறை நாணயங்கள், இந்த 3 பொருட்களையும் வைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்துல முருக கடாட்சம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருமுருகாற்றுப்படை, வேல்மாறல், கந்தர் அனுபூதி, இது மாதிரி முருகனுக்குரிய பாடல்களையும் மந்திரங்களையும் வீட்டில் ஒலிக்க விட்டு கேட்கலாம். இல்லைனா புக்கை பார்த்து படிக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றும் போது வீட்டுக்குள்ள பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். தலைவிரித்து ஆடக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கையில கொஞ்சம் ஏற்றம் ஏற்படும். இந்த தீபம் எரிய முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்று இரவோ இல்ல அதற்கு மறுநாளோ அந்த அகலிலக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த மஞ்சளை நீங்க சின்னதா ஒரு துணியில மடிச்சு பூஜை அறையில வச்சுக்கலாம். அந்த 2 சில்லறை நாணயங்களையும் வீட்டோட பீரோல வச்சுடுங்க. துவரம்பருப்பை மட்டும் எடுத்து காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி, இல்ல தண்ணீரை விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். முருகப்பெருமானுக்காக ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீபத்துக்காக ஒரு மஞ்சள் பயன்படுத்திருப்பீங்கல்ல, அதை எக்காரணத்தை கொண்டும் சமையலுக்காகவோ இல்ல குண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சளா இருந்தா அதை குளிக்கிறதுக்காகவோ பயன்படுத்த வேணாம். அது பரிகாரத்துக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறதால சின்னதா ஒரு துணியிலையோ பேப்பர்லயோ முடிஞ்சு வீட்டுல முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி வச்சிருங்க. இதுதான் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை. இதுல நம்ம சொல்லிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நீங்க தினமும் வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான், இருக்கக்கூடிய பொருட்கள் தான். புதுசா எந்த விதமான பொருளையும் நீங்க வாங்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தாராளமா இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானோட அருளை பரிபூர்ணமா பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.